வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்குறோம்னா டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 2025 மேட்ச் நம்பர் 41 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அணியும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மேட்ச் நம்பர் 41ல் பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸும் எஸ்ஆர்ஹெச்சும் விளாண்டாங்க. அதில் ஒரு டாமினண்ட்டான விக்ட்ரி கிடைச்சிது மும்பை இந்தியன்ஸுக்கு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 3 இடங்கள் ஜம்ப் பண்ணி 6வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அதால் பாயிண்ட்ஸ் டேபிளில் பெருத்த மாற்றங்கள் நடந்திருக்கு. அதை நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் அந்த போட்டியோட ரிவ்யூ எப்படி இருந்தது, யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிற போட்டி ஆர்சிபி வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். அந்த போட்டியோட ப்ரிவியூ. இந்த 3 அம்சங்களும் இந்த காணொலியில் இருக்க போது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு போகலாம். முதலிடத்தில் குஜராத் டைட்டன்ஸ், இரண்டாவது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ், மூன்றாவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் நேற்றைய வெற்றியின் மூலம், நான்காவது இடத்துல ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மூன்றாவது இடத்துல இருந்து 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அவங்க நேற்று மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சதால. ஐந்தாவது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ், இவங்க 4வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. 6வது இடத்துல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், இவங்க 5வது இடத்துல இருந்து 6வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. மும்பை 6வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு போனதால. 7வது இடத்துல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், எந்த பாதிப்பும் இல்லை உங்களுக்கு. 8வது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ், இவங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. 9வது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், இவங்க அப்படியே இருக்காங்க பத்திரமா. 10வது இடத்துல நிச்சயமா எந்த பாதிப்பும் இல்லை, ரொம்ப சேஃபா இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இப்போ குஜராத் டைட்டன்ஸ் 8 போட்டிகள் விளையாடி 6 வெற்றி 12 புள்ளிகள். டெல்லி கேபிட்டல்ஸ் 8 போட்டிகள் விளையாடி 6 வெற்றி 12 புள்ளிகள். மும்பை இந்தியன்ஸ் நேற்றைய மகத்தான வெற்றியின் மூலம் 9 போட்டிகள் விளையாடி 5 வெற்றி. கடைசியாக அவங்க விளையாடின 4 போட்டியில் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 5 வெற்றி 4 தோல்விகள் 10 புள்ளிகள் பெற்று 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், அவங்க பாட்டில் அமைதியாக இருந்தாங்க. அவங்கள 3வது இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு தள்ளி விட்டாங்க. 8 போட்டிகள் விளையாடி 5 வெற்றி 3 தோல்வி 10 புள்ளிகள். 5வது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ், இவங்களும் அதே மாதிரி தான் அமைதியாக இருந்தாங்க. 4வதுலேருந்து 5வது இடத்துக்கு தள்ளி விட்டாங்க. 8 போட்டிகள் விளையாடி 5 வெற்றி 3 தோல்விகள் 10 புள்ளிகள். எல்எஸ்ஜி 6வது இடம், 9 போட்டிகள் விளையாடி 5 வெற்றி 4 தோல்விகள் 10 புள்ளிகள். 7வது இடத்துல கேகேஆர், நடப்பு சாம்பியன், 8 போட்டிகள் விளையாடி 3 வெற்றி 5 தோல்விகள் 6 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. 8வது இடத்துல முதல் சாம்பியன் ராஜஸ்தான் ராயல்ஸ், 8 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 6 தோல்விகள் 4 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. 9வது இடத்துல முன்னாள் சாம்பியன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், இவங்க டெக்கன் சார்ஜர்ஸ் தான் இருந்தபோது ஒரு முறை கப் வாங்கியிருக்காங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கில்கிறிஸ்ட் வாங்கி கொடுத்தாரு. அதை 8 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 6 தோல்விகள் 4 புள்ளி பெற்று இருக்காங்க. 10வது இடத்துல நம்ம சூப்பர் டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ், 8 போட்டிகள் விளையாடி 2 வெற்றிகள் 6 தோல்விகள் 4 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. இப்போ நேற்றைய போட்டியோட ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸும் எஸ்ஆர்ஹெச்சும் விளாண்டாங்க. எஸ்ஆர்ஹெச் முதல்ல பேட் பண்ணாங்க. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் பார்த்தீங்கன்னா 8 விக்கெட்டுகளை இழந்து 143 ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க. நான் ஒன்று பார்த்துருக்கேன். என்னன்னா, அதாவது இந்த டிராவிஸ் ஹெட் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பிரதான பேட்ஸ்மேனாக இருந்தார். ஏன்னா இஷான் கிஷனோட பேட்டிங் பேட்டர்னை ஆல்ரெடி நம்ம பார்டர் கவாஸ்கர் ட்ராப்பில் அவங்க கிராக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேர்த்தில் நடந்தது பாருங்கள், அதில் இஷான் கிஷன் விளாட்னதோடு சரி, அதோடு அவர் கதையை முடிச்சு ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவரையும் பார்த்தீங்கன்னா அவரோட கோடையும் இந்த ஐபிஎல்ல கிராக் பண்ணிட்டாங்க. ஸோ அதால் எஸ்ஆர்ஹெச்சுக்கு பெருத்த அடி. கிளாசன் கொஞ்சம் ஃபார்மில் இருக்கார், இருந்தாலும் சிங்கிள் ஹேண்டடாக அவரால் அந்தளவுக்கு அதிகமாக பண்ண முடியல. அதே போல் அபினவ் மனோகர் நிச்சயமாக சில வெற்றிகள் அவங்களோட கையிலேருந்து நழுவிடுச்சு.
என்னதான் இருந்தாலும் இஷான் கிஷன் அண்ட் டிராவிஸ் ஹெட்டோட அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. இனிமேல் போட்டு பாதிப்பு ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்தலனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 143 ரன்கள், கிளாசன் மட்டும் 71 ரன், அபினவ் மனோகர் ஒரு 43 ரன்னு. மற்ற யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை இலக்கத்தை அடுத்தது வர்மா எடுத்தார். மற்ற யாரும் இரட்டை இலக்கமே தொடல. ஹெட்டு டக்கு, இஷான் கிஷன் 1, அபினவ் சர்மா 8, நிதிஷ் ரெட்டி 2, அவ்வளோதான். ட்ரெண்ட் பவுல்ட் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாரு கதையை, எஸ்ஆர்ஹெச்சோட கதையை. தீபக் சஹர் ஒரு 2 விக்கெட்டு, ட்ரெண்ட் பவுல்ட் வந்து ஒரு 4 விக்கெட்டு. பும்ரா அவரோட ஸ்பெஷல் ஒரு விக்கெட் எடுத்தார். ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட்டு. நிச்சயமாக ஹர்திக் பாண்டியா கலக்கிறாருன்னு தான் நாம் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி முடிஞ்சது எஸ்ஆர்ஹெச்சோட இன்னிங்ஸு. மும்பை இந்தியன்ஸ் பேட் பண்ண வந்தாங்க. 144 ரன்கள் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரோஹித் சர்மா என்னதான் நடந்ததுன்னு தெரியல, எங்கேருந்து ஃபார்முக்கு வந்தாருன்னெலாம் தெரியல. 70 ரன்கள் 46 பந்துகளில். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் 210 ஸ்ட்ரைக் ரேட்டு, 40 ரன்கள் 19 பந்தில், 5 பவுண்டரி 2 சிக்ஸர்கள். மேட்சை முடிச்சிட்டாங்க. 15.4 ஓவரில் 146 ரன்னு, 3 விக்கெட்டுகள் இழப்பு இருக்கு. இதில் அவங்க பண்ண சூப்பரான விஷயம் என்னன்னா, ரன் ரேட்டை வந்து பயங்கரமாக மெயின்டைன் பண்ணி அடிச்சு தும்சம் பண்ணி மேலே போயிட்டாங்க. அது மட்டும்தான் அவங்க பண்ணின ஒரு அதுதான் அவங்க பண்ணின இந்த வெற்றியை விட ரன் ரேட் அவங்க மெயின்டைன் பண்ண விதம் வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக இருந்தது. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சாம்பியன் டீம் மட்டும்தான் இந்த மாதிரியான டீம் ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு கால்குலேட்டிவாக விளையாட முடியும். அதை அவங்க வந்து அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க டாப் 2க்குள்ளார போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வரும் போட்டிகளில். அதுதான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்ததால் மும்பை இந்தியன்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. அடுத்து இப்போ வந்து இன்றைய போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியும் ராஜஸ்தான் ராயல்ஸும் விளையாட போகிறாங்க. இந்த போட்டியோட ப்ரிவ்யூ இது வந்து 24th April 2025 ஆர்சிபி வர்சஸ் ராஜஸ்தான் ராயல் 42nd மேட்ச் இந்த ஐபிஎல் சீசனில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து கொஞ்சம் கதிகலங்கி தான் இருக்காங்க நேற்று மும்பை இந்தியன்ஸ் மேலே போனதால். அதால் அவங்க வந்து நிச்சயமாக இந்த போட்டியில் வெற்றி பெற்று 2வது இடத்துக்கோ இல்லை முதல் இடத்துக்கோ போகிறதுக்கான முயற்சி எல்லாத்தையும் எடுப்பாங்க. அதே நேரத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா கேப்டன் அவரை வந்து விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஜுரி ஸ்கேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்ற பட்சத்தில் யார் கேப்டன் பண்ணுவா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. பராகே கேப்டன்ஷிப் எடுக்கிறாரா இல்லை எப்படி அப்படின்றது இன்னைக்கு தெரியும். சஞ்சு சாம்சன் வெளியில் போகிறாரு. இன்னைக்கு விளையாடுவாரான்னு கூட தெரியல. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ ஆர்சிபி ரஜத் பட்டிதார், ஜிதேஷ் சர்மா, ஃபில் சால்ட், கோலி, படிக்கல், டிம் டேவிட், குணால் பாண்டியா, ஷெப்பர்ட், புவனேஸ்வர் குமார், சூர்யா சர்மா, ஹெசல்வுட் அசத்திக்கிட்டு இருக்காரு, பெத்தல், லிவிங்ஸ்டன், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஸ்குவாட் இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியான் பராக், த்ருவ் ஜுரேல், ஜெய்ஸ்வால், இந்த மாதிரி நிதிஷ் ராணா, ஹெட்மேயர் இந்த மாதிரி இருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து இந்த போட்டியில் வந்து அந்த அளவுக்கு சோபிக்க முடியல. கண்டிப்பாக இந்த போட்டி முடிவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் எந்த மாற்றம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். காணொலி கண்டதற்கு நன்றி. வணக்கம்.